தண்ணி எப்படி வருது பாருங்க. கூழாங்கல் ரோட கனெக்ட் ஆகிருக்கிறது. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து இதெல்லாம் ஸ்டேட் ரூட். அந்த தெரியல. இன்னைக்கு டே 2 ஓகேங்களா. வால்பாறையில் ஜூன் 29 மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கிறோம். ஒரு 7 மணிக்கெலாம் போகலாம் சதுரப்பள்ளி. பசங்க எந்திரிக்க எல்லாரும் டைம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் கிளம்புறோம். நம்ம இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பைக் ஓட்டுறோம். நம்ம பைக் வந்து இன்னொரு ஓட்டுறாங்க இருக்காரு. பசங்க எல்லாரும் போயிட்டாங்க. சாப்பிட தாங்க போகிறோம். கரெக்டாக காலைல ஆயிடுச்சா சாப்பிட்டுட்டு அதிரப்பள்ளி இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் நினச்சோம் காலையிலேயே போனோம் அப்படின்னா இது என்னது எலிஃபேன்ட்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் அந்த பிளான் அதோட சொதப்பிடுச்சுங்க. அதான் சாப்பிட எங்கே இருக்காங்க பசங்க? என்னையாச்சு சாப்பிட எதுவும் இல்லைங்க. சாப்பிட்டுட்டு லாக் பண்ணி பண்ணோம். அரௌண்ட் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் போகுமா. அதான் அங்கேருந்து இப்போ நீங்கள் ஒரு நாள் தான். அன்றைக்கி நேற்று வந்தோம். நேற்று ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி பார்த்துருப்பீங்க. நேற்று எபிசோட் ஃபஸ்ட் ஒன்று. அப்போ வந்து அதிரப்பள்ளி வந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. சரி போகும் இன்னும் லாக் கன்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு எப்படி கிளம்புவோம் லாக் கன்டினியூ பண்ணுறேன். சரியாக டைம் ஆகிட்டாங்க. இல்லை அப்புறம் முன்னாடி போய் நான் எலிஃபேன்ட் ஸ்பாட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எலிஃபேன்ட் ஸ்பாட் பண்ண முடியுமா என்னன்னா கூட தெரில. பார்க்கலாம். இல்லைங்களா நான் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து லாக் கன்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். நம்ம இப்போ ரூமில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அரௌண்ட் பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க. சரியா எப்படி வந்து போகிறதுக்கு வந்து ஒரு 10 to 11 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதை நான் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது தூத்துக்குடியில் அந்த சைடு. அங்கே வரைக்கும் நான் போகணுங்க. இப்போ 10 மணிக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் போனால் தான் அப்படின்னா நாளைக்கு காலைல 5 மணிக்கு பஸ்ஸில் இங்கேருந்து பஸ் தான் போகணும். பஸ்ஸில் போய் தான் போகணும். அங்கே ஊர் வரைக்கும் பஸ்ஸில் தான் போகணுங்க. அதான் ஃபால்ஸ் பாருங்களேன். காலையில் வந்து பார்க்கும்போது கூட நார்மல் தானே. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக தண்ணி நிறைய வருதுங்க காலையிலோட. இப்போ தெரியுதா எவ்வளோ குட்டி அழகாக இருக்கு பாருங்க. நீர் அருவி மாதிரி கூழாங்கல் ரிவரில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் தண்ணி. கூழாங்கல் கனெக்ட் ஆகிருக்கிறதாங்க அந்த தண்ணி. தெரியுதா கூழாங்கல் ரிவரை கனெக்ட் ஆகிருக்கிறது தானே. இப்படி இருக்கு பாருங்க. ஆனால் கூழாங்கல் ரிவரில் ஃபுல்லாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் தண்ணி நிறையா இருக்கும் ஃபுல்லாக. சரி போப்போ லாக் கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும். மோட்டோ எங்கேயா இருக்காரு? தண்ணி அங்கிட்ட போய் காட்டுறேருங்க. இதில் போனீங்கன்னா தெரியும். தெரியுதா தண்ணி எப்படி வருது பாருங்க. கூழாங்கல் ரோட கனெக்ட் ஆகிருக்கிறது. கரெக்டாக 1.5 இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு. ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க. வெயில் தான் அடிக்குது. ஆனால் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. கூழாங்கல் ரோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 6 பார்த்தோமா, அது கூழாங்கலோட ஜாயிண்டாக இருக்கிறதான். ஆனால் அதில் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு. அப்போ இங்கே எப்படி வரும்னு தெரில. இந்த பக்கத்தில் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்ரு தான் போனால் பார்த்துடலாம் எவ்வளோ தூரம்னு. செம்மையாக இருக்குது பாருங்கள் போகிற ரோட்லாம். அவ்வளோ லொக்கேஷன் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வியூலாம் பைக் வியூவு போகிற வியூலாம் எல்லாம் ஒரு த்ராட்டில் பண்ணிட்டு போனால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுமா. இந்த ரோடு தான் காடிச்சு எனக்கு 1.5 கிலோமீட்டர்னு இன்னும் போய்கிட்டே இருக்கு. இந்த இருக்குதான் நினைக்கிறேன். ஏன்னா டீ எஸ்டேட்லாம் எப்படி இருக்கு? இல்லை டீ எஸ்டேட்டு தானே. இப்போ வாடி போயிருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே. சோலையார் டேம் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ கரெக்டாக. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டருங்க சோலையார் டேம். 20 30 தெரில. சூப்பராக இருங்க ரூட்டில் ஓட்டுறதுக்கு. உண்மையிலே சொல்கிறேன் தனி ஃபீலு. இங்கே தாங்க எப்போ இன்னும் ஃபோட்டோலாம் எடுப்போம் எல்லோரும். இந்த ரோடு தான். ஆமாம் இந்த ரோடு தாங்க சோலையார் டேம் தெரியும் கரெக்டாக. போன டைமே சோலையார் டேமில் தானே நான் இங்கே இருந்தோம். போன டைம் போன ஃபஸ்ட் வ்ளாக்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ ரோடு பாருங்கள் ஹெவன் மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் சோலையார் டேம் ரோட. எப்போ ஒன் டைம் அது தாங்க. நான் ஒரு தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். இன்னும் 2 பேர் பின்னாடி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காணும் சந்துரு யாரையும் வருவாங்களா இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த சைடு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் போவோம். அப்படி வரல அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். கார்னரிங்லாம் சூப்பராக எடுக்க முடியுதுங்க இந்த பைக்கில். பல்சர்லாம் இப்படி கார்னரிங் எடுத்ததில்லை. பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஸ்கிஃப்டாக விட்டுருமோ அப்படின்னு.
இதுலேயும் பயமாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு உண்மையில காரணம் எடுக்கிறது. ஆனால் எம்டிலாம் நேற்று எடுத்தா இருப்பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்லியன் விழாக்கு. ஐயோ என்னம்மா பயங்கரமாக அது என்னையா அள்ளு விட்டுருச்சு அந்த இடத்துல. அப்படி எடுத்து, ஆனால் அப்படி எடுத்துமே ஒன்றும் ஆகாதாங்க, அதில் ஒன்றும் ஆகாது சொன்னார் அவர். மூட்டை கேட்டதுக்கு எடுக்கலாம், முடிஞ்சாலும் ரொம்ப எடுக்கலாம், ரோடு கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். அந்த வளைவில் ஏதாவது வந்து அந்த குழி கிளி இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரு, ரோடு நல்லா இருந்தால் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னார். நான் சோலையார் டேம் ரோடு தானே எதுக்கு சண்டையை கேட்டுக்கணும், கேட்காம போயிட்டு சுத்த முடியாது. ஹீல்ஸ்லாம் அடுத்து பெட்ரோல் பங்க் இங்கேயும் கிடையாதுங்க. அந்த இடத்துல பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அங்கேயே நீங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துருங்க, இங்கெல்லாம் வாரீங்க அப்படின்னா ஓகேங்களா. அதை விட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க் வால்பாரில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கேயும் கிடையாது, வேறு எங்கேயா இருக்கான்னு தெரில எனக்கு. இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. எனக்கு இப்படி தான் அந்த ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் வால்பாறையில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐயோப்பா வியூ பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் அப்படியே முறுக்கி பிடிச்சிட்டு போகணுன்னு தோணுது, ஆனால் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா மைக்கில் கேட்குமா என்னன்னு தெரில, நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக கேட்குமான்னு தெரில. டேம் சைடில் வந்துட்டோம். வணக்கம்ண்ணா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. நம்ம சேனலுக்கு யாராவது சொந்தம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இது என்ன டேமுங்க பெருசாக இருக்குது, என்ன டேமுன்னு கேட்போம். அதான் இது என்ன டேமு? சோலையாரா? இதுதான் சோலையார் டேமா? ஸ்டார்டிங் இதோட ஸ்டார்டிங் இது ஃபுல்லாகவே இருக்கும் அந்த இந்த சைடு இருந்தது இல்லையா? ஓகே 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 ஓகே. ஓ இதுதாங்க சோலையார் டேமா, தெரியுதா? இதான் ஸ்டார்டிங். அதான் சோலார் டேம் முடியாடா, சோலார் டேம் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். போட்டிங்லாம் பண்ணுறாங்க கீழே, போட்டிங் பண்ணால் இந்த சைடு கூடி போகணுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த சைடு போகலாம், ஆனால் வேணாங்க டைம் ஆயிடும் நம்மளுக்கு. அதான் இது என்ன ரூட்டு கேட்போம். இது என்ன ரூட்டு? இதில் ஒரு ரூட்டு போகுது, இது எஸ்டேட்டா? வேணா வேணா இன்னும் ஃபோட்டோ வேணா எடுத்துட்டு வரலாம். இது எப்படி எவ்வளோ தூரம் போகும் இந்த ரூட்டுக்குள்ள? ஆமாம் அந்த கட்டு அங்கே வரைக்கும். சரி 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 தாத்தா. டூரிஸ்ட்டில் நிறைய பேர் வராங்க இப்போ. ஆனால் நேற்று ஃபுல்லாக மழை வந்துச்சு, இன்றைக்கி மழை தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். மழை இல்லை இன்றைக்கி. இந்த மழை இல்லாதனால பிரச்சனையே இல்லை, அடியே போயிட்டே இருக்கலாம். மழை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கேமரா வந்து பண்ணணும் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன். வால்பாறைலாம் நான் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு பைக், ஆனால் வந்து எங்களுக்கு கண்ணே ஒன்றுமே தெரியாது, ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்டும்போது. கேமரா வந்து ஒன்ஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 minute to 2 minutes வந்து ஒன்ஸ் வந்து இப்படி தொடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. எப்படின்னா சொல்கிறேன், எனக்கு வளைவை தாண்டிக்கிறேன், அதோ இப்படி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும் தான் அது நல்லா அப்போ இருந்து ஒரு நிமிஷம் நல்லா தெரியும். திரும்பி தண்ணி வந்து அந்த இடத்துல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே தெரியாதுங்க. ஆனால் மலையில் ஓட்டுறது உண்மையிலே அட்வென்ச்சராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இருக்கணுங்க உங்களுக்கு 2 டயரும் நல்லா இருந்தால் மலையில் எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டலாம். டயர் மட்டும் கொஞ்சம் மோசமாக வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து இந்த முன்னாடி டயர் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு, ஆனால் அந்த ப்ராப்ளமாக இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, நல்லாவே பிரேக் பிடிக்கும் தெரியுதா? முன்னாடி பிரேக் பிடிச்சி காமிக்கிறேன்னா இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது இப்போதைக்கு இந்த வண்டியில் என்ன சொன்னதுன்னா ரொம்ப பிரேக் வந்து அழிச்சு பிடிக்கும் போது இந்த ஹேண்டில் பேர் லைட்டாக வளையிற மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியல, ரொம்ப துரு பிடிச்சி போச்சு. இந்த பைக் நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்கலாம், நம்மளுக்கு ஃபுல்லாகவே மந்தைக்கு ட்ரிப்புக்கு மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி தந்தால் கூட எல்லாமே ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலாங்க ஓகேங்களா. பிரச்சனை மாடிஃபைன்றது இந்த ஹேண்டில் பேர் ஒன்று பூஸ்ட் போட்டுடலாம், அடுத்து வந்து டயர் மாற்றிக்கலாம். பைக் வந்து நம்ம ட்ரிப்புக்கு மட்டும் கொடுத்தா போகும். அடுத்து நம்மளுக்கு ஒரு பைக் எடுக்க வந்து எப்படியோ ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், சொல்ல முடியாதுங்க. இப்போ தான் நான் ஒர்க்குக்கே போகிறேன், இப்போ நான் எக்ஸாம் எழுதி முடிக்க போகிறேன். ஒரு அரியர் எக்ஸாம் இருக்குது, 4 அரியர் வச்சுட்டேங்க. மெக்கானிக்கல் படிக்கிறேன், அதனால் 4 அரியர் வச்சுட்டேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 4 அரியர் நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்து இப்போ வந்து வேலைக்கு சேரணுங்க. இங்கே தான் கோயம்புத்தூர் சைடில் தான் ஒரு கம்பெனியில் நம்ம கேட்டிருக்கோம். மந்த்லி ஒரு 15K சேலரி சொல்லியிருக்காங்க. சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் இயரில் நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயரில் தான் பைக் பிளானாக வச்சுருக்கேன். என்ன பைக்னா MT-15 நெக்ஸ்ட் இயரில் என்னோடய பர்த்டே வருது. 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருங்க எனக்கு. இப்போ 21 வயசு ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த் வந்தால். நெக்ஸ்ட் இயர் வந்தால் 21 கம்ப்ளீட் ஆகி 21 கம்ப்ளீட் ஆகிட்டு இஎம்ஐயில் கூட நம்ம பைக் வாங்கிக்கலாம் இருக்குது. அந்த பிளான் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சொல்ல முடியாது. வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் உடனே கூட வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி பார்ப்போம். நமக்கு வந்து ட்ரீம் பைக்குன்றது MT-15 தான். அது எப்போ கிடச்சா என்னங்க, ஆனால் கிடைக்கணும், கூடிய சீக்கிரம் கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும் வ்ளாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். எனக்கு இந்த MT-15 அது ஓட்டி உட்காந்துட்டு பார்த்துட்டு எம்மா சரியாக காரணம் ஆகிட்டு அந்த பைக்கில் எடுக்கணும்னு ஒரு இதாகிடுச்சு.
ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருக்குது அந்த பைக் எடுக்கணும், கிரேஸாக தான் இருக்குது. இதே மாதிரி தாங்க, ஏன்னா நாங்கள் சீட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அன்றைக்கெலாம் தண்ணியே இல்லை, நாங்கள் வரும்போது பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. சரி, நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய மழை வந்து வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கூட வர்றோம். இப்போ இங்கே வந்துச்சு நிரம்பிடும். இன்னும் கொஞ்ச நாள் மழை பெஞ்சா, இன்னொரு 10 நாள் சும்மா கண்டினியூஸாக மழை வந்து வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே நடந்தது தண்ணி. சரி, போக பக்கத்தில் போய் கண்ணி பண்ணுறது. இந்த இடம் ஞாபகம் இருக்கா, பம்ப் அடிச்சது நவீன் ப்ரோக்கு பைக்கில்? ஆ, அதான் இந்த இடத்துல தான் அந்த கடைக்கிட்ட இங்கே தான் இருந்தோம். நான் பம்ப் அடிச்சு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. சரியா சொல்ற, நீ தானே சிக்கு நடிச்ச வீடியோ வரைக்கும் நான் போடல, இதில் ஆட் பண்ணுறத வெறி கொண்டு அடிச்ச தேனிக்காரன்னு சொல்லியிருப்பேன். ஃப்ளாஷ்பேக் அடிக்கிறார் பாரு, அடி பவர் தேனிக்காரன்னு சும்மாவா? சவுண்டு கேக்குதா டப்பு டப்புன்னு? நீ சட்டையில கல்வி போட்டு உட்காண்ட. போன டைம் வரமா அவ்வளோ தண்ணியில் என்ன அம்மா இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கு பாருங்க வாட்ரு. எல்லாரும் வந்துட்டாங்க, சூப்பராக இருக்குங்க. நீ ஒரு லூசு கன்ஃபார்ம் ஒத்துக்கோ தேனிக்காரா. ப்ரோ நீ லூசா இருக்கிறப்ப நான் பைத்தியமா இருக்க தப்பே இல்ல. ஓகே டன், நான் லூசுன்னு ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்க மனோ லூசா நான் லூசா? மனோ லூசா நான் லூசா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. இங்க எடுத்துக்க, ரெக்கார்ட் பண்ணிக்க. நீ கேமரா கூட ஆன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லு. சோலையார் டேம்கிட்ட வந்துட்டோம். அரண்ணூறு ஒரே 1 கிலோமீட்டர் தாங்க. 1 கிலோமீட்டர் வந்துட்டா சோலையார் டேம்கிட்ட வந்துடலாம். ஏய் அட்டுக்குட்டி தள்ளி போப்பா. சோலையார் டேம் பார்ப்போம் உள்ளே போயிட்டு. பசங்க உள்ளே போனாங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம். இல்லை அப்படின்னா அப்படியே போகணும். அதிரப்பள்ளின்னா எங்களுக்கு இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேருந்து அதிரப்பள்ளிக்கு போகணும், 90 கிலோமீட்டர் கிட்ட போகணும். எப்படியும் போய் சேர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகிக்கிறோம்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டில். இங்கேருந்து நம்ம ஆமாம் கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகணும். கேரளா தான் நினைக்கிறது, கேரளா தமிழ்நாடு அந்த அதிரப்பள்ளி வந்து கேரளா. இங்கிட்டு தான் நம்ம சோலையார் டேம் வரைக்கும் தான் தமிழ்நாடு. அதை தாண்டிட்டால் ஃபுல்லாகவே கேரளா தான். கரெக்டாக செக் போஸ்ட் இருக்கும், செக் போஸ்ட்டில் தான். நாங்கள் வந்து என்னென்னா வெஹிக்கிள் என்ட்ரி போடணுமா டிக்கெட்டு வாங்குமான்னு தெரில எனக்கு கரெக்டாக. ஏன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக கொச்சி ட்ரிப்பப்போ அந்த சைடு போனோம் அதிரப்பள்ளி சைடு. ஒரு 6 மந்த் இருக்குங்க லாஸ்ட் டைம் அதிரப்பள்ளி போய். ஆனால் அதில் லாக் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். அப்படின்னா அப்போ வந்து நம்ம சேனல் எதுவும் யூடியூப் சேனல் வச்சிருக்கல, அப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்தோமா, அதில் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். இந்த தடவை போடுறாங்க. அந்த சோலார் டேம்ட்டு வந்துட்டாங்க. போட்டிங் இருக்குது சோலார் டேமில். ஆமாங்க போட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஃபோன் டைம் மிஸ்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக கார் இருந்துச்சு, ஒன்றுமே தெரில. ஆனால் இப்போ எப்படி சூப்பராக தெரியுது, எவ்வளோ சூப்பராக. பசங்களாம் இருக்காங்களா போயிட்டாங்களா? சரியான க்ரௌடு கூட்டம் போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். காணமே பாய்ஸ், இருக்கீங்களா போயிட்டீங்களா பாய்ஸ்? போயிட்டாங்க. அப்போ சோலார் டேமில் நிற்கலை, டேரெக்டாக அதிரப்பள்ளி தாங்க. அப்போ இல்லை வேலை இப்போ சோலார் டேம்னா அங்கே நின்று இப்போ போயிடுறதுக்கு எப்படி இன்னும் ஒரு 1 மணி நேரம் இங்கே நின்றுருவாங்க. அப்புறம் அதிரப்பள்ளி போகணும், அதிரப்பள்ளி போய் வந்து அடுத்து தொப்பூர் போகணும். தொப்பூரில் ஏதோ ஒரு ஊர் அந்த சைடு கூட தான் இறங்கணும். அப்படியே வந்து பொள்ளாச்சி இந்த பாலக்காடு வழியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆலியார் ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் இன்னும் 31 கிலோமீட்டருங்க. இதுதான் ஆலியார் டேம் தெரியுதா? சோலையார் டேம், சரி சோலையார் டேமுங்க, அதுதான் சோலையார் டேம். ஃபால்ஸை பாருங்கள், குட்டியார் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? குளிக்கலாம் நினைக்கிறேன், குளிக்கலாம்னு நினைக்கிறேங்க. நின்று குளிக்க மாதிரி அந்த அங்கே ஒரு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ் நல்லா குளிச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்களா? இங்கே குளிக்கலாமல் குளிக்கூடாதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அலவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சோலார் டேம் வந்துட்டோம். இங்கே சோலார் டேம் காட்டுறேன் வியூ. என்னடா ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். இதுதாங்க சோலார் டேம் வியூ. தண்ணி ஏதோ இப்போ நார்மலாக வரும். நாங்கள் போனே வரமோலாம் சுத்தமாக தண்ணியே இல்லை. ஏதோ குட்டியாக கொஞ்சமோண்டு ஓடுதுங்க. நிறையெல்லாம் வந்தால் இது ஃபுல்லாக நிரம்பி இந்த இடமே ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். என்ன ஏதோ சின்ன சின்னதாக வீடு மாதிரியே இருக்குது கட்டினா பார்த்தீங்களா, கல் வச்சு. இது சூப்பராக இருக்குது தெரியுதா? இவ்வளோ பசங்க அந்த சைடு போய் காட்டுறேன், வீடு காட்டுறேன். மோட்டோ ப்ரோ காணோம்.
இது தண்ணி இல்லை, அவ்வளோவா இல்லை, கொஞ்சோண்டு போகுது. ஆனால் மேலே பார்க்கும்போது நிறைய தண்ணி தெரியும். எல்லா தண்ணியும் சேர்ந்து இந்த சைடு தான் போகுதுங்க. இப்போ அதிரப்பள்ளியும் அந்த சைடு தான் போகணும். இந்த இடத்துல தான் அதிரப்பள்ளி போகும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக தெரில எனக்கு. தெரிஞ்ச அவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த சோழர் டேம் வழியாக தான் அதிரப்பள்ளிக்கு தண்ணி போகுமாண்ணே. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸ் அதில். சரி சண்டே போக கன்டினியூ பண்ணுறேன்னு. ஒரு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்னும் அரௌண்ட் ஒரு 75 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் போக கன்டினியூ பண்ணுறேன். இந்த தண்ணி தான் இதில் வருமா, அதிரப்பள்ளியில் வருமோ? அப்போ இங்கேயே கம்மியாக வரணும், அதிரப்பள்ளி இப்போ கம்மியாக தானே வரும். இப்போ அதிரப்பள்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதான் டவுட்லாம் கேட்டேன். அதிரப்பள்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதாங்க. ஏன்னா இப்படி போகிறது வந்து அந்த இதில் இறங்கணும்னு நினச்சேன், அந்த ஃபால்ஸில். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான்